ஜெபம் பண்ற முக்கியம் இல்ல, பண்ணிட்டு இருப்போமா செத்துருவோமான்னு பார்க்க கூடாது. சீசர் அப்பீல் பண்ணிட்டு சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு தைரியமா இருப்பான். ராஜாவாகி அகரிப்பா வேண்டாம், கையை தட்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் அன்புக்குரியவர்களே. ஆகவே நீங்க என்ன ஒரு பிரச்சனையை உங்களை சுத்தி பார்த்தாலும் உடனே கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பீல் டு தி ஆல்மைட்டி காட். ஆகவே தேவனுக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா இம்மீடியட்டா கை தட்டு கொண்டு ஆமென். அதற்கான பதில்களை தேவன் உங்களுக்கு கட்டவிழ்க்கக்கூடியவராக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தேவன் அப்பீல் பண்ணிட்ட சுத்தி நடக்கிற விஷயத்துல அகரிப்பா பார்த்துலாம் பயப்பட மாட்டான். சீசர் இவனை ஃபெலிக்ஸை பார்த்து பயப்பட மாட்டான், ஃபெஸ்டஸை பார்த்து பயப்பட மாட்டான், கவர்னரை பார்த்து, செஞ்சுரியனை பார்த்து, கார்பங்கு தேசாதிபதி எவனை பார்த்து பயப்பட மாட்டான். ஏன்னா சீசருக்கு அப்பீல் பண்ணிட்டான். அதனால தரிசனம், சொப்பனம், அது ஆச்சா பூச்சா, கழுத, குதிரை, இட் மே பி எஃபெக்டிவ். அகரிப்பா எஃபெக்டிவான ஆள் தான். A king is an effective king. இல்ல நான் சொல்றேன், எம்பரர் வந்துட்டார்னா கிங் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அதனால எல்லாம் பவர்ஃபுல் ஆனது. ஆனால் தேவனிடத்தில் ஒன்றை சொல்லுவீர்கள் என்றால் அது அதை விட பவர்ஃபுல் ஆனது. யோனா ப்ராபசி சொன்னா அழிஞ்சிரும். ஆனா இவங்க ஜோம் பண்ணாங்க, ப்ராபசியா பிரேயரா அப்படி வந்துருச்சு. இவன் அகரிப்பா ராஜா மாதிரி அழிஞ்சிருந்தான்னா அவன் சீசருக்கு அபயம் எடுக்கிறோம். If you are appeal to the Almighty God, அகரிப்பா ராஜா மாதிரி மிகப்பெரிய தீர்க்கதரிசனங்கள், எதிர்மறையான காரியங்கள் எது வந்தாலும் நடக்காது. It will become invalid. கை தட்ட ஒருத்தன் அவருக்கு. So this is the top most powerful move. தேவனுக்கு அப்பீல் பண்றது உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மூவ். அது எல்லாவற்றை விட மேலானது. தீர்க்கதரிசனங்களை விட, தரிசனங்களுடைய சொப்பனங்களை விட. நான் பிதாட்ட அப்பீல் பண்றேன் சொல்லிட்டீங்கன்னா உங்க மேல கை எடுத்துருவாங்க. இந்த அப்பீல் பண்ற ரோமன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இருக்கு, எல்லா சிட்டிசனுக்கும் கிடையாது. அது மாதிரி பிதாட்ட அப்பீல் பண்றதுக்கு, ஆமா, கிங்டம் ஆஃப் ஹெவன்ல யாரெல்லாம் சிட்டிசனா இருக்காங்களோ அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. நீங்க அப்பீல் பண்ணிட்டீங்கன்னா லோக்கல்ல இருக்க கேஸ் ஸ்டே ஆயிரும். கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. ஆமென். ப்ராபசி அது இது எல்லாமே ஸ்டே ஆர்டர். நீங்க முழங்கால் போட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரான ப்ராபசிலாம் ஸ்டே ஆர்டர். நான் எதிர்மறையான நபர்களை குறித்து, எதிரிகளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, காட் இஸ் குட். சோ அதனால தைரியமா இருங்க. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்க. ஜெபம் பண்ற முக்கியம் இல்ல, பண்ணிட்டு இருப்போமா செத்துருவோமான்னு பார்க்க கூடாது. சீசர் அப்பீல் பண்ணிட்டு சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு தைரியமா இருப்பான். ராஜாவாகி அகரிப்பா வேண்டாம், கையை தட்டு. ஆமென், ஆமென்.